அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதில் அதிரடி மாற்றம், அரசு எடுக்க போகும் முக்கிய முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த முறையானது அடிக்கடி செயலிழந்து விடுவதாகவும் பொருட்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்து வந்தது. இதனால் ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் பொருட்கள் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் கருவிழி சார்பாக ரசீது வழங்கும் பிரிண்டர் சாதனங்கள் வைக்கும் பணிகளை அடுத்த சில நாட்களில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது POS எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த முறையானது அடிக்கடி செயலிழந்து விடுவதாகவும் பொருட்கள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்து வந்தது. இதனால் ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் பொருட்கள் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் கருவிழி சார்பாக ரசீது வழங்கும் பிரிண்டர் சாதனங்கள் வைக்கும் பணிகளை அடுத்த சில நாட்களில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது POS எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரேஷன் கடைகளில் கருவிழி மூலம் பொருட்கள் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.